ஹலோ, வெல்கம் டு வைஷ்வர்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் யாருக்கு ஃபங்க்ஷன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அக்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட மேரேஜ். அண்ட் ஆர்காட்டில் தான் வச்சுருந்தாங்க. பஸ்ஸுமே அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் போயிட்டோம். போனதுமே எனக்கு லைட்டாக பசிக்குதுன்னு சொல்லவே நானும் எங்கள் மம்மியும் பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு அப்படியே வந்து மோமோஸும் ஜூஸும் வாங்கி குடிச்சிட்டு வந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சது தான், ஃபாக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் தான் நான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா இன்னுமாடா உனக்கு காலியாலன்னு நினைப்பீங்க, அது காலியாலங்க, அதுதான் உண்மை. ஸோ முதல் கட்டமாக வந்து சீரம் எடுத்து படப்படன்னு அப்ளை பண்ணிட்டு அப்படியே அடுத்த கட்டமாக நம்ம ஃபாக்ஸ்டைலுக்கு மாய்ஸ்சரைசருக்கு வந்தாச்சு. எல்லாமே ஃபாக்ஸ்டைலில் வச்சுக்கிட்டு ஃபாக்ஸ்டைல் தாங்க வருது, பேர் வர மாட்டேங்குதுங்க. சரி, அடுத்து மாய்ஸ்சரைசர் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிப்போம். அதையும் வந்து ஒரு 3 பம்பு போட்டால் போதும், அப்படியே வந்து நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக நம்ம சன்ஸ்க்ரீன் போகக்கூடாது, ஏன்னா அது டிண்டட் சன்ஸ்க்ரீன் அப்படின்றனால முதல்ல நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா டிண்டட் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து மேக்கப் போட்டுக்கலாம், அதனால நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே நம்மளோட டிரான்சிஷன் பார்த்தீங்கள, அவ்வளோதான். அந்த டிரான்சிஷன் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஃபாக்ஸ்டைலோட டிண்டட் சன்ஸ்க்ரீன் எடுத்து அப்படியே போட்டாச்சு. அதையும் வந்து அதே மாதிரி அப்ளை பண்ணிட்டு அடுத்ததாக நம்ம வந்து எதுக்கு வந்திருக்கோம்னா மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்பலாம் இல்லை, வெறும் பவுடர் போடுவேன், அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடுவேன், ஐப்ரோ போடுவேன், அவ்வளோதான். ஸோ முதல் கட்டமாக வந்து நம்ம பவுடர் எடுத்துக்கிட்டோம். பவுடர் வந்து பனானா பவுடர், மேக்கப் ரெவல்யூஷனோட பனானா பவுடர் வந்து நான் எடுத்திருக்கேன். அண்ட் அதை எடுத்து அப்படியே வந்து பவுடர் ப்ரஷில் ஒரு 4 தடவை தடவிட்டு அடுத்த கட்டமாக நம்ம வந்து ஐப்ரோவுக்கு போயிடணும். ஸோ ஐப்ரோ தான் வந்து முக்கியமான பார்ட்டு. ஏன்னா வந்து நம்ம ஐப்ரோ தான் வந்து எப்பவுமே எடுத்து கொடுத்தா தான் வந்து ஒரு அழகு வந்து நம்மளுக்கு வெளிப்படும் நம்ம ஃபேஸ்ல இருந்து. ஓகே, ஸோ அதனால அதை கொஞ்சம் அழகாக போடணும். சம்டைம்ஸ் வந்து பூதம் மாதிரி நானே போட்டுருவேன், பட் அதனால வெளியே வேற ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கனால கொஞ்சம் பார்த்து பார்த்து அந்த கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்து அதையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம ஐப்ரோவும் ஒரு வழியாக போட்டு முடிச்சாச்சு. இந்த ஐப்ரோ போட்டக்கப்புறம் தான் முகமே பார்க்குற மாதிரி இருக்கும். லிட்ரலாக எனக்கு அப்படி தான் இருக்கும், உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கட்டமாக வந்து நம்ம பேங்கிள்ஸ்க்கு போயாச்சு. நான் பிரேஸ்லெட் போட்டிருந்தேன், அதை கலட்டி பத்திரமா வச்சுட்டு அப்படியே பேங்கிள்ஸ் எடுத்து போட்டாச்சு. அடுத்து நெத்தியில் வந்து ஐப்ரோ போட்டக்கப்புறம் பொட்டு வைக்கலன்னா எப்படி, அதனால் பொட்டையும் வச்சுட்டு அடுத்த கட்டமாக நம்ம லிப் பாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக்கு வந்தாச்சு. ஸோ லிப்ஸ்டிக் வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக போடுவேன், பட் பார்க்க நல்லா இருக்காது. பட் இருந்தாலும் கடைசியாக ஃபைனல் லுக் வந்து நல்லா வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, என்னடா 2 கலரை எடுத்து அடி அடின்னு அடிக்கிறேனேன்னு பார்க்காதீங்க. அது ஃபைனல் லுக் வந்து நல்லா வந்துடும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி, அதாவது கையில் மிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம், நம்ம வாயிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறது, அதுக்கு பேர் தான். அதுக்கப்புறம் அதையும் போட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு வழியாக வாட்சுக்கு வந்தாச்சு. வாட்ச் வந்து அழகாக வந்து போட்டுக்கிட்டு அடுத்து வந்து இந்த கம்மல் தான் எடுத்துட்டு போனேன் போடலான்னு. பட் ஆனால் ஒரு செட்டு செயின் வித் கம்மலும் வந்து இருந்துச்சு. இதுதான் அந்த செயின், சோக்கர் மாதிரி கொஞ்சம் கழுத்தொட்டி அழகாக வந்து இருந்துச்சா, ஸோ அதனால அதையும் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ எங்கள் மம்மி கிட்ட கேட்டேன், அதுக்கு வந்து கம்மல் வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து பெரிய கம்மல் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான், மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு போனேன். பட் ஆனால் இதை போட்டு காட்டினேன் எங்கள் மம்மி கிட்ட. ஸோ சஜஷன் எங்கள் மம்மி கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் அந்த பக்கமாக. எங்கள் மம்மி நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க, பட் இருந்தாலும் எனக்கு சரி கடைசி நிமிஷத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கழட்டி வச்சுட்டு நம்ம செயினை முதல்ல போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செயினை மாட்டிட்டு அதுக்கப்புறம் சரி மனசு கேட்கல, சரி அம்மா வேற சொல்லிட்டாங்க நம்ம அந்த சின்ன கம்மலுக்கே போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து மாட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதையும் மாட்டிட்டு அப்படியே நம்ம லுக்கை கொஞ்சம் வீடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு பதிவு பண்ணிட்டு அப்படியே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவலாக என்னோட பேண்ட்டும் என்னோட ஷாலும் ஒரே மாதிரி இருக்கும். டாப் மட்டும் ஃபுல் ஒயிட், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இது வந்து. ஸோ ஷால் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷால் எடுத்தாச்சு. ஷால் வந்து ரொம்ப ஒர்க்காக இருக்கும், அதுவும் இல்லாமல் வெயிட்டாகவுமே இருக்கும் லைட்டாக, ஏன்னா மிரர் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது ஷாலில். ஸோ அப்படியே அதை நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான், நான் ஃப்ரீ ஹேர்லேயே தான் இருக்க போகிறேன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. பட் அப்படியே வந்து நான் எங்கள் அக்காலாம் ரெடி ஆகிற ரூமில் போய் பார்த்தா அவங்க எல்லாம் ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டோட தங்கச்சி, அவங்க தான் எல்லாருக்கும் பண்ணாங்களாம். ஸோ அதனால அவங்களே எனக்கு பண்ணி விட்டுருன்னு சொன்னாங்க. ஸோ பண்ணிவிட்டு எங்கள் அம்மாட்ட போனால் எங்கள் அம்மாவுக்கு ஒரே குஷி, என்னோட ஃபேஸை பார்த்துட்டு, நான் தலையெல்லாம் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு. ஏன்னா ஆல்ரெடி எங்கள் மம்மி வந்து அட்லீஸ்ட் ஒரு கிளச்சாச்சு குத்து, அப்படியே ஏன் விட்டுருக்குன்னு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் திடீர்னு போய் இப்படி அவங்களுக்கே சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஆனனால அவங்களுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே வந்து பொண்ணு மாப்பிள்ள வந்தாங்க ஸ்டேஜுக்கு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அவங்க வந்து கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த கேப்பில் நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். சாப்பாடு வந்து என்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம், அதுக்கு வந்து வடகரி, அதுக்கப்புறம் பிரிஞ்சு சாதம், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் ருமாலி ரொட்டி, இட்லி, அதுக்கு சட்னி, அப்புறம் கோபி 65 எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸு.
அப்புறம் அவங்களோட பேரண்ட்டு. ஸோ அவங்க கூட ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே வந்து ஸ்டேஜ்லேயும் போயிட்டு எல்லாருமா சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே மண்டபத்தில் இருக்க எல்லாருக்கும் டாட்டா பை பை சொல்லிட்டு நானும் என்னோட மம்மியும் மட்டும் கிளம்பிட்டோம். அக்கா வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டா. அண்ட் நாங்கள் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்த பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டோம். அதனால காஞ்சிபுரத்துக்கு போகிறவங்க ஒருத்தவங்க கூட காரில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வந்துட்டோம் நாங்கள். அண்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை பாய்.